ஹலோ குட் மார்னிங்ஸ். நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா கீபோர்ட் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி எப்படிலாம் நம்ம வேலையை ஈஸியாக முடிக்கலாம், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், டைம் சேவ் பண்ணலாம், மவுஸ் டிபெண்டன்சி இல்லாமல் எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன கவர் பண்ண போகிறோன்னா 3 டாபிக்ஸ். ஒன் இஸ் ஒய் ஷார்ட்கட், செகண்ட் ஒன் இஸ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஷார்ட்கட், தேர்ட் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் கீபோர்ட் ஷார்ட்கட் கீஸ். ஸோ இந்த வீடியோவில் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒய் ஷார்ட்கட் கீ. ஸோ எதுக்காண்டி நம்ம ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறோம்? ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, என்னடா ஒரு சின்ன வேலையை முடிக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ மெனுஸை கிளிக் பண்ணணும், இவ்வளோ வேலையை தேடணும், ஸோ கண்ணெல்லாம் வலிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், இப்போ குரோமில் ஓப்பன் பண்ணுறோம், ஸோ ஒரு இன்காக்னன்ட் டேப்பை ஓப்பன் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கேருந்து நம்ம மூலையில் போயிட்டு ஒரு 3 டாட்டை கிளிக் பண்ணுவோம், அதில் எங்கே இருக்குது நியூ காக்னன்ட் டேப்னு தேடுவோம், அப்புறம் அதை கிளிக் பண்ணுவோம், அப்புறம் அது ஓப்பன் ஆகும். இதை பண்ணுறதுக்கே உங்களுக்கு 3 செகண்ட்ஸ் ஆச்சு ஆகும். ஸோ இதுக்கு இல்லாமல் நீங்கள் உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் Ctrl+Shift+N கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பாப்பப்பில் ஒரு புது இன்டர்நெட் டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இது எப்படி இருக்குது? ஸோ இதே போல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெரைட்டி ஆஃப் பிளாட்ஃபார்மில் பார்க்க போகிறோம் அண்ட் வெரைட்டி ஆஃப் கீபோர்ட் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னதான் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி, டைம் சேவிங், ரெடியூஸ் மவுஸ் டிபெண்டன்சி. அப்புறம் நம்ம முக்கியமான பாயிண்ட் என்ன, இதுதான் லாஸ்ட் நல்ல பாயிண்ட். ஸோ நீங்கள் ஷார்ட்கட் கீ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் போதும். பக்கத்தில் இருக்கவங்க வாயை புழக்க வைக்கலாம் நம்ம. ஸோ அதில் ஒரு கெத்து இருக்கு நமக்கு. யாரா இவன் இப்பெல்லாம் என்னென்னமோ பண்ணுறானே அப்படின்ட்டு ஒரு வேர்டை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா நல்லா ஒரு அப்படியே ஹான்னு ஒரு ஃபீலிங் வரும். அண்ட் தென் வந்து டைப்ஸ் ஆஃப் யூசிங் ஷார்ட்கட் கீ, டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து விண்டோஸில் என்னென்ன ஷார்ட்கட் கீ இருக்கு பார்க்க போகிறோம், குரோமில் ஷார்ட்கட் கீ என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம், அந்த லாஸ்ட் ஒன் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் என்ன ஷார்ட்கட் இருக்கு பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக பாருங்க, ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வீடியோ.